நிறைய பேர் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்லாம் வாங்கினா குழி உழுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதனால் உழுவுது? இப்படி குழி உழுவுது பார்த்தீங்கன்னா ரெண்டே காரணம் தான். ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை குழந்தை இருக்குது அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ரெகுலராக யூரின் போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூரின் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பைரலு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு ஸ்பைரல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங்கில் ஸ்ட்ரென்த் இருக்காது, உங்களுக்கு வந்து குழி உழுக்கத்தான் செய்யும் உங்களுக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்கன்னா ப்ரொடக்டரை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேங்களா? பாக்கெட் ஸ்ப்ரிங்கு நீங்கள் பாக்கெட் ஸ்ப்ரிங்னாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன தான் நம்ம காட்டன் பெல்ட் போட்டு கவர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ப்ரொடக்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோமில் பார்த்தீங்கன்னா குழி உழுது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேட்டு கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லோ டென்சிட்டி ஃபோம் போடுவாங்க. லோ டென்சிட்டி ஃபோம் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழி உழுகத்தான் செய்யும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? கை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது 70 வாட்ஸ் வரைக்கும் நம்மளோட பாடி மேட் சூரட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படி தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு வந்துட்டு யூனிட்டில் வந்துட்டு துளிகோட தண்ணி இறங்காது. ஓகேங்களா? துளிகோட தண்ணி இருக்காது. வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கின் எலக்ட்ரிக் நம்பர் யூஸ் பண்ணிக்கிங்க. இது